ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த பேங்கர்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கனாலோ, அல்லது ஏதோ ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ தான் பேங்கிங்குள்ளே போயிருக்கேன், பட் எனக்கு எந்த ஃபினான்ஸ் பேக்ரவுண்டும் கிடையாது, என்னோட கிராஜுவேஷன் பிஇ ஆர் அதர் செக்டார்ஸ் தேன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பேங்கிங் ரிலேட்டட் டேர்ம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படி இருக்கும்போது உங்களோட பேங்கிங் ரிலேட்டட் டாபிக்ஸ், அது ரிலேட்டடான டெஃபினிஷன்ஸ், அது ரிலேட்டடான மீனிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காமன் மேன் இதை பற்றின விஷயம், இந்த பேங்கிங் ரிலேட்டட் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட டார்கெட் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் எக்ஸாம்லேருந்து ஒரு பர்டிகுலர் நாளுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணுவீங்க. இது கவர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க, ரிட்டன் எக்ஸாம். அண்ட் தென் உங்களோட ரியல் சேலஞ்சிங் பார்த்திங்கன்னா இன்டர்வியூலேருந்து ஆரம்பிக்கும். இன்டர்வியூவில் எப்பயுமே அவங்க பேங்கிங் ரிலேட்டடான டாபிக்ஸ்க்கு நீங்கள் அவேர்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆப்ஸ், ரீசனிங் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ தேர் வில் பி நோ ப்ராப்ளம் ஃபார் யூ. பட் இந்த பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் வழியாகவோ தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா காமனாக நம்ம யூடியூப் வழியாவோ அல்லது கூகுள் வழியாவோ நமக்கு தேவையான விஷயங்களை போட்டு அது வழியாக தெரிஞ்சுக்கலாம். நவ் ஈவன் பெட்டர் சாட் ஜிபிடி எக்ஸெட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் அ தமிழ் பீப்புள் ஒரு வீடியோக்காக சர்ச் பண்ணுறோம்னு வைங்களேன், எஸ்பெஷலி பேங்கிங் ரிலேட்டட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாம் ஹிந்தி ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸில், ஹிந்தி ஸ்பீக்கிங் கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லைங்கிறதுனால நீங்கள் மோஸ்ட்லி அந்த வீடியோஸ் ஆன் பண்ணி அதை முடிஞ்ச லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அகெயின் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே அது சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் ஹிந்தியில் ஒரு 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் இருக்குது இன்டர்நெட்டில். அப்படின்னா இங்கிலீஷ் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அதிலேருந்து ஒரு 5 to 10 வீடியோஸ் இருக்கும். ஆனால் நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு தேவையான ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்க வீடியோஸ் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது. எங்கள் டீமை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறோம். நாங்கள் எல்லாருமே பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கோம். வி ஆர் குரூப் ஆஃப் பேங்கர்ஸ். எல்லோரும் இப்போ இந்த குரூப்பில் இருக்க பேங்கர்ஸ் எல்லாருமே தமிழ் பீப்புள்ஸ் தான். தே ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க பேங்கர்ஸ். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஹையர் இன் த கிரேட் ஆஃப் சீனியர் மேனேஜர்ஸ். ஆஸ்பிரன்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக நாங்கள் தமிழ் குரூப் ஆஃப் பேங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான பேங்கிங் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை உங்களை மாதிரி பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கோ அல்லது நியூவாக வந்திருக்க பேங்கிங் பேங்கர்ஸ்க்கோ தெரியணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நாங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இனிஷியலாக நாங்கள் என்ன திங்க் பண்ணோம்னா வி ஷுட் கோ இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டு லேர்ன் ஆர் டு டீச் அப்படின்னு தான் நினச்சோம். பட் கன்சிடரிங் ஆல் த ஃபேக்டர்ஸ் தட் ஐ ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட் டு யூ, நம்ம தமிழில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் நமக்கு சரியான வழியாக இருக்கும் அப்படின்னும், நம்மளோட தமிழ் பீப்புள்ஸ்க்கு நம்ம ஒரு நன்றி கடனை செலுத்தணும் அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்லைட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் ரிலேட்டடான அந்த சென்டென்ஸை என்ன மீனிங் அப்படிங்கிற எல்லாமே டிஸ்கிரைப்டாக கொடுத்துருப்போம். பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்லைடில் இருக்கிறத அப்படியே ஒப்பிக்கிறதுக்காகவோ வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ கம்ப்ளீட்லி இன் தமிழ் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல் இன் தமிழ். பட் அப்புறம் ஏன் சார் இங்கிலீஷில் ஸ்லைட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒன்று இந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் பார்க்குறதோ அல்லது வேறு இங்கிலீஷ் புக்ஸில் நீங்கள் வெரிஃபை பண்ணும்போதோ உங்களுக்கு ஆல்ரெடி மீனிங் தெரியுது அப்படிங்கும்போது நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம பார்க்கும்போதும் அந்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடான எல்லா டேர்ம்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற லெவலுக்கு நாங்கள் ஸ்லைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் சில காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆஸ் அ பிகினராக அப்படின்னு இருக்க சில விஷயங்களை நாங்கள் வி வில் இன்ஃபார்ம் இந்த செஷன். ஒரு சில டேர்ம்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோம்னா அது இட் வில் ஜஸ்ட் கோ ஆன். நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை தாண்டி அது போய்கிட்டே இருக்கும். இட் வில் ஹாவ் அ நோ எண்ட். ஒரு டியூரேஷனுக்குள்ளே நம்மளோட வீடியோஸை கன்ஸ்ட்ரக்டடாக வச்சுக்கிட்டோம்னா தான் பார்க்குற நமக்கும் போர் ஆகாமல் நம்மளோட அப்ஜெக்டிவை நம்ம அட்டைன் பண்ண முடியும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்க விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் பிரேக் த வேர்ட்ஸ் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். லெண்டிங் அப்படின்னா காமன் இங்கிலீஷ் வேர்ட் தான் அது. அதில் பெரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கிடையாது. பணம் நம்ம கடனாக கொடுக்கறது பேர் தான் லெண்டிங்னு சொல்லுவோம். செக்டார்னால் ஒரு பர்டிகுலர்
அப்ஜெக்டிவ் உள்ள ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம ஒரு லிஸ்ட்குள்ளே வைக்கிறது செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் இப்படின்னு உங்களோட லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ப்ரைமரி செக்டாரில் அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டாரில் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடு, ஆல் சர்வீஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் உள்ள திங்ஸை ஒரு செக்டாரில் கோட் பண்ணுறது செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்னு வருதுன்னா இதுவும் அந்த மாதிரி ஒரு டைப் தானே அப்படின்னா ஆமாம். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ காமனாக ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு விஷயத்துக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ப்ரையாரிட்டி. எனக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, ஒரு லாங் க்யூவில் நிற்கிறீங்க எங்கேயோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் லைன் இருக்கும், விமென்ஸ்க்கு ஒரு செப்பரேட் லைன் இருக்கும். அது எல்லாமே அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ப்ரையாரிட்டியோட அவங்க அந்த கவுண்டரில் போய் டிக்கெட்ஸ் வாங்குறதோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரையாரிட்டிங்கிறது மீனிங். ஸோ இதுதான் ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸு, ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கோட அவுட்லைன்டு மீனிங். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are not going to read out the lines, பட் அந்த லைன்ஸில் உள்ள மீனிங் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போது ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கோட அவுட்லைன்டு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை டெஃபினேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம கண்ட்ரியில் உள்ள மொத்த பேங்க்ஸையும் ரெகுலேட்டரி பாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது பேங்க்ஸ் கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கா, ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற கம்ப்ளீட் மானிட்டரிங் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒன் ஆஃப் த. நெக்ஸ்ட் பேங்க்ஸில் மோஸ்ட்லி என்ன நடக்குது அப்படின்னு பேசணுன்னா, பேங்க் வந்து கடன் கொடுக்குது, பேங்க் வந்து பப்ளிக்கோட மணியை டெபாசிட்டாக வாங்குது, அந்த மணியை வச்சு தான் லோன் கொடுக்குது, இதை ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு பேங்க் அப்படின்னா ஒரு காமன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, பேங்க் நீங்கள் கொடுக்குற கிரெடிட் அப்படின்னா இங்கே லோன் லெண்டிங் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை தான் மீன் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்குற கடனில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு நீங்கள் கொடுக்கணும், இதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். கடன் கொடுக்க தான். அப்புறம் ஏன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த செக்டர்ஸ்க்கெலாம் கடன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஏன் கண்டிஷன்ஸாக சொல்லணும்? அந்த பர்டிகுலர் செக்டர்ஸ் பேங்க் அப்ரோச் பண்ணாலே தானாக லோன் கிடைக்கும் அப்படின்னா அப்படி தானே? ஆக்சுவலாக அப்படி தான் வரணும். பட் ஸ்டில் ஏன் இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி செக்டர்ஸ் வந்து எக்கனாமிக்கு நம்மளோட இந்தியன் கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான செக்டர்ஸாக இருக்கும். பட் அந்த செக்டார்ஸ்க்கு அந்த செக்டார்ஸில் இருக்கவங்க, அந்த செக்டார்ஸில் பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்க ஒரு லோன் அப்ரோச் பண்ணும்போது பேங்க் யூஸ்வலாக என்ன எதிர்பார்க்கும்? கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும். கொலேட்ரல் அப்படின்னா சொத்து விவரங்கள். உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, அந்த சொத்தை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் இந்த லோனை கொடுக்க முடியும், நீங்கள் என்ன சொத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சொத்தை வச்சு மட்டும்தான் கடன் வாங்கணும்னா நம்ம கண்ட்ரி ஆஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால நிறைய செக்டார்ஸ் வந்து அவங்களோட பீக் லெவலுக்கு அவங்களோட பிஸ்னஸை கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் இன்க்ளூட் ஆகி இந்த மாதிரி செக்டார்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக லோன் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம கண்ட்ரி நல்ல டெவலப்பிங் கண்ட்ரியிலேருந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற பாத்துக்கு ட்ராவல் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிறதுனால இது வந்து செய்கிறோம். ஓகே, அது என்னென்ன செக்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதே வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்த விஷயத்துக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இது என்ன ஆக்ட் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்ம கண்ட்ரியில் உள்ள அத்தனை பேங்க்ஸ்க்கும் ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ஆக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆக்டில் இந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கும்போது தான் அந்த ஆர்பிஐக்கான ரியல் பவர் கிடைக்கும். ஸோ இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி எந்தெந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆர்பிஐக்கு பேங்கிங் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த டைரக்டிவ் பவரை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 21 என்ன சொல்லுதுன்னா, ஆர்பிஐக்கு அத்தாரிட்டியை கிராண்ட் பண்ணுது. நீங்கள் பேங்கிங் கம்பெனிஸ் கொடுக்குற லோன் இது சம்மந்தமான விஷயத்தில் ஒரு ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ அல்லது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியோ நீங்கள் டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 35A. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேங்க் ரன் ஆகிறது பப்ளிக் கொடுக்குற டெபாசிட் மணியை வச்சு தான். ஸோ பப்ளிக்கோட ஹியூஜ் டெபாசிட் மணி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக எதுவுமே பேங்கிங் செய்யக்கூடாது. அதுக்கு கிராஸ் செக்காக அமைகிறது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கான பவர் கொடுக்கறது தான் செக்ஷன் 35A ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் 56 இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் இந்த பேங்கிங்க்கு உள்ள உட்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் இப்போ செக்ஷன் 56. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். அப்ளிகபிலிட்டி. அதாவது இப்போ இந்த ப்ரையாரிட்டி செக்டர் கைட்லைன்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது தான் இதில் வருது. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்,
ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே அதுக்குள்ளே வரும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், இவங்க எல்லாருமே கவர் ஆவாங்க. அண்ட் தென் ஃபாரின் பேங்க்ஸ் வித் பிரான்ச்சஸ் மோர் தென் 20. இந்தியாவில் ஃபாரின் பேங்க்னு உங்களுக்கு தெரியும், வேறு கண்ட்ரியில் ஒரு ஹெட் ஆஃபீஸாக இருக்க ஒரு பேங்க் எம்என்சியாக நம்ம கண்ட்ரீஸ்லேயும் பேங்க் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஃபாரின் பேங்க்ஸ். அது மோர் தென் 20 பிரான்ச்சஸாக இருக்கிறது, அதுக்கும் அப்ளிகபிள். லெஸ் தென் 20 பிரான்ச்சஸாக இருக்க ஃபாரின் பேங்க்ஸ், அதுக்கும் அப்ளிகபிள். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், எஸ் இட்ஸ் அப்ளிகபிள். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், எஸ் இட்ஸ் அப்ளிகபிள். அண்ட் ரூரல் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், எஸ் இட் இஸ் அப்ளிகபிள். சரி, இதில் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்னப்பா அது? ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மற்ற பேங்க்ஸு நிறைய பேங்க்ஸ் இருக்கும்போது அது என்ன அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குன்னு ஓப்பன் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ் வந்து ஸ்மால் வேல்யூ லோன்ஸ். அதாவது 25 lakhsக்கு கம்மியான லோன்ஸ் அந்த பேங்க்கோட மொத்த போர்ட்ஃபோலியோவையும் செக் பண்ணும்போது 50%, அட்லீஸ்ட் 50% லெஸ் தென் 25 lakhs லோன் அமௌண்ட்டை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்காக அந்த ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே லோன்ஸ் வாங்கணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அப்டக்கல்ஸும் இல்லாமல் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ஸ்பெசிஃபைடாக கொண்டு வந்த டிஃப்ரென்ஷியேட்டட் பேங்க் தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இந்த ரூரல் செக்டார்ஸ், ரூரலில் இருக்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ், ரூரலில் இருக்க பீப்புள்ஸை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு பேங்கிங் வேணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். அண்ட் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்து அந்த பேங்க்கை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த சிம்பிளாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸுமே இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் ஆர்பிஐ கொடுத்த கைட்லைன்ஸ்க்கு பொருந்தும் அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிற. இப்போ தான் இந்த ப்ரையாரிட்டி செக்டர் என்னென்ன செக்டார்ஸ், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸை இந்த ப்ரையாரிட்டி செக்டர் கவர் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருக்கோம். மொத்தம் 8 கேட்டகரிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரையாரிட்டி செக்டரோட டெஃபினேஷனோ அல்லது அதோட மீனிங் சொல்லும்போதோ சொல்லியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு லெண்டிங் கரெக்டாக போகணும். பட் சில ஃபேக்டர்ஸ்னால அந்த லெண்டிங் கரெக்டாக அந்த பீப்புள் அதில் இருக்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆகிறதில்ல பேங்கிங் வழியாக அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் இந்த ப்ரையாரிட்டி செக்டருங்கிற கான்செப்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது பாருங்கள் ஒவ்வொரு செக்டரையும். ஃபர்ஸ்ட் செக்டார் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபார்மர் அப்படிங்கிறவங்க ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ ப்ரொசீஜர்ஸை தாண்டி வரணும், சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க பேங்க்கில் அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் டாமினேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார்ஸ் இன் அவர் ஹோல் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட்டை இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அது ஒரு செக்டார் ப்ரையாரிட்டியில். அடுத்து எம்எஸ்எம்இ செக்டார். எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு தொழில் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் எம்எஸ்எம்இ. சின்ன தொழில் செய்கிறவங்களும் அவங்களுக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி செஞ்சு பேங்கிங் வழியாக அவங்களோட பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணாங்கன்னா தான் அதன் வழியாக அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மூலமாக எக்ஸ்போர்ட்டோ அல்லது அந்த பொருளை வாங்க மக்கள் முன் வருவாங்க. அதனால் இந்தியன் எக்கனாமி வளரும். எக்ஸ்போர்ட் கிரெடிட்னா என்னென்னா, ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழிலில் ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட்டை இன்னொரு கண்ட்ரிக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற வரையும் என்னால் முடியும். ஆனால் அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு தேவையான பணம் பரிவர்த்தனை, கடன் யாராவது கொடுத்தா தான் என்னால் அதை செய்ய முடியும். அப்படிங்கிறவங்களுக்கு பேங்கிங் கடன் கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அப்படிங்கிற அந்த செக்டர்ஸ்குள்ளே கவர் ஆகும். ஃபோர்த்து, ஹவுசிங் லோன். நமக்கே தெரியும், வீட்டுக் கடன். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அல்டிமேட் கோலே ஒரு நல்ல வேலை வாங்கணும், அந்த வேலை வாங்கி அந்த சம்பளத்தில் ஒரு நல்ல வீடு கட்டணும், அந்த வீடுக்கான இஎம்ஐயை வாழ்க்கை முழுக்கும் நம்ம ரிட்டையர் ஆகிற டைம் வரைக்கும் கட்டி முடிக்கணும். இதுதான் நம்மளோட மிடில் கிளாஸ் பீப்புளோட கோலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த ஹவுசிங் செக்டார் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்குள்ளே வரும். அது நம்ம இண்டிவிஜுவல் மிடில் கிளாஸோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் இந்தியன் எக்கனாமியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான செக்டராக இருக்குது. நெக்ஸ்ட், எஜுகேஷன் சொல்லவே தேவையில்லை. கல்வி ஒருத்தரை எந்த லெவலுக்கு மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் எஜுகேஷன் மேக்ஸ் இட் ஆல். அடுத்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்டர் சப்ளை, சானிடேஷன், தூய்மை, சுத்தமாக இருக்கிறது, அதுக்கு ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ், அதுக்கு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களுக்கு லோன் கொடுக்குறது, அதுதான் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இதை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து ரினியூவபிள் எனர்ஜி.
ரினியூவபிள் எனர்ஜினா இயற்கையால் நமக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு அதன் வழியாக நம்ம எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது, அது பொல்யூஷனை கம்மி லெவலுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, சோலார் பம்ப், அக்ரிகல்ச்சரல் பம்ப்பு, அப்புறம் விண்ட் மில். அந்த விண்மில்லை செட்டப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கடன் தொகை தேவைப்படுது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு லோன் தரது, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே அந்த ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ளே வரும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு சில மிஸ்செலேனியஸ் செக்டார்ஸ்னு இருக்கும், அதெல்லாம் அதர்ஸில் கவர் ஆகும். ஸோ இதுதான் 8 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி செக்டார்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன்டான விஷயம் ப்ரையாரிட்டி செக்டர் பற்றினது தெரிஞ்சிருக்கும். இப்போது இதுதான் பேசிக் லெவல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்ததுன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகலாம். இதுதான் ஒரு பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு மாடரேட் லெவல் பேங்கராக இன்னும் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.